அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சுபஹான மௌலீதும் சூடான நரகமும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மாதங்களில் அடுத்து வரவிருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரபியுல் அவ்வல் என்ற மாதம் வரவிருக்கிறது. இந்த மாதத்தில் ஆலிம்களுக்கு கை நிறைய பணமும் வயிறு நிறைய சாப்பாடும் கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மாதமாக அவர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு இன்று பிரத்யேகமாக பாடல்களை படிக்க வேண்டும். பாட்டு படிப்பது ஒரு வணக்கம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்று சொல்லி சுபஹான மௌலீது என்ற ஒரு பாட்டு புஸ்தகத்தை பள்ளிவாசல் உட்கார்ந்து பக்தி பரவசத்தோடு படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இது ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் நேர்ல ஆஜராயிருவாங்க. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அது சேர்ந்துரும், அபிவிருத்தி வரும், பரக்கத்து வரும், அது வரும், இந்த மௌலித ஓதுங்க என்று சொல்லி பதார்த்தங்களோட அதாவது மக்கள் மத்தியில பதார்த்தங்களோட பக்தி சாம்பிராணிகளோட பரவசத்தோட படிக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த சுபஹான மௌலீது என்பது, இந்த பாட்டு புஸ்தகம். இந்த பாட்டு புஸ்தகம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ளதா? அவர்களுக்கு தெரியுமா? அதுல வரக்கூடிய பாடல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்களா என்றால் கிடையவே கிடையாது. அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவிதை என்பது, பாடல் என்பது ஒரு டைம் பாஸுக்காக நல்ல கருத்துள்ள பாடல்களை படிக்கலாமா என்றால், மியூசிக் இல்லாமல் படிக்கலாமா என்றால் படித்துக் கொள்ளலாம். நல்ல கவிதைகளை எழுதலாமா என்றால் எழுதிக் கொள்ளலாம்.
கவிதைகளின் மூலமாக ஒரு பாடலை உருவாக்கலாமா என்றால் உருவாக்கி கொள்ளலாம். நல்ல கருத்து இருக்கணும். அதுவே மார்க்கத்திற்கு எதிராக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரியான கவிதைகளாக இருந்தால் அது எழுதவே கூடாது, படிக்கவும் கூடாது. இரண்டாவது, கவிதைகள் பாடல்கள் ஒரு வணக்கமா என்றால் அது வணக்கம் கிடையாது, சும்மா ஒரு டைம் பாஸ். அனுமதி வணக்கத்தில் வராது. இப்போ ஹலால் ஹராம் இருக்கிறது, நம்ம விரும்பினதை சாப்பிடலாம். ஹலாலாக உள்ளதில் விரும்பினதை சாப்பிடலாம். கண்டிப்பாக அம்பட்டையும் சாப்பிட்டானுமா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு கறி சாப்பிடல, ஆனால் அது ஹலால், அவர்களுக்கு பிடிக்கல. அப்ப அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா செய்யத்தான் வேண்டுமா என்றால் கிடையாது. ஒருவர் 2 பேர் அந்த மாதிரி செய்வார்களே ஆனால் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வணக்கமாக, ஒரு பக்தியாக, அது ஒரு இபாதத்தாக இருக்குமே ஆனால் அது முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த ஒரு வணக்கமும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல என்று சொல்ல முடியுமா? தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. நோன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நோன்பு என்ற ஒரு வணக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது என்றால் ஒத்துக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் தானப்பா வணக்கத்தை சொல்லி தரணும், நோன்பு ரசூலுல்லாஹ் தானே சொல்லி தரணும், எப்படி பிடிக்கணும், எப்பயிலிருந்து எப்ப வரைக்கும் பிடிக்கணும், அதுக்கு இடையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் தானே சொல்லி தரணும். தொழுகை என்ற வணக்கமாக இருந்தால் எப்படி தொழுக வேண்டும், எந்தெந்த வக்துகளில் தொழுக வேண்டும், அதில் எத்தனை ரக்காயத்துகள் தொழுக வேண்டும், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன, எல்லாம் யாரு சொல்லித்தரணும்? ரசூலுல்லாஹ் தான் சொல்லித்தரணும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு வணக்கம் என்று இருக்குமேயானால் அது வணக்கம் கிடையாது. ஏன்னா கற்று தந்தவர்களுக்கே தெரியவில்லை என்றால், இன்னும் சொல்ல போனால் அது அவருக்கு தேவையில்லைன்னு எல்லாம் சொல்றான். சூரத்துல் யாசின் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சூரா யாசின்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது. தனி புஸ்தகமா போட்டு வச்சு சாவு வீட்டுக்கு ஓதுவதற்கு என்று தயார்படுத்தப்பட்ட ஒரு சூரா. இலவு வீட்டுக்கு ஓத வேண்டும் என்பதற்காகவே தயார்படுத்தப்பட்ட ஒரு சூரா. என்ன குர்ஆன் மொத்தமா இருக்கக்கூடிய அந்த சூறாவை மட்டும் தனியா கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா? இது இலவு வீட்டுக்கு ஓதக்கூடியது, சாவு வீட்டுல தான் இது ஓதணும் அப்படின்னு வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த யாசின் சூறாவில் அப்படி கிடையாது மார்க்கத்தில். அது அல்லாஹ்வுடைய வசனங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, யாசினை ஓதனால 10 நன்மை இருக்குது. இவங்க சாவு வீட்டுக்கு ஓதனம்ங்கிறதுக்காக தனியா உண்டாக்கி வச்சிருக்காங்க. இப்ப அந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பகி லஹு, நாம் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்றான். ஒரு வணக்கமாக இருந்தால் அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? நான் தொழுகை முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவர்களுக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்லுவானா? நோன்பு முறையை நான் கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்லுவானா? சகாத்து கொடுக்க வேண்டிய முறையை நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எதுக்கு சொல்லுவான்? எது மார்க்கம் இல்லையோ, எது இபாதத் இல்லையோ, எது வணக்கம் இல்லையோ அது அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பகி லஹு, இந்த தூதருக்கு கவிதைகளை பாடல்களை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. தேவையான அனைத்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான். இதெல்லாம் வணக்கமோ, இது எல்லாம் இபாதத்தோ, இது எல்லாம் திக்ர்களோ, இது இறைவனை நெருங்க முடியுமோ, இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியுமோ, இறைவனுடைய மன்னிப்பை பெற முடியுமோ, அத்தனையும் சொல்லி தந்த அல்லாஹ் கவிதையை தூதருக்கு சொல்லிக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது என்றால், இது ஒரு வணக்கம் கிடையாது, இது ஒரு இபாதத்து கிடையாது. இது மார்க்கத்தில் உள்ள ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வணக்கம் இபாதத்துகள் இல்லாமல் சாதாரண ஒரு ஜாயிஸ் அனுமதி என்ற அடிப்படையில் உள்ளதுதான். இப்ப அன்று வேறு உள்ளாடைகள் போடுறாங்க, கண்டிப்பா போடணுமா? மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை கண்டிப்பா போடணும். எக்ஸ்ட்ராவா போட வேண்டியது விரும்பினா போடலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி உள்ளதுதான் அந்த கவிதைகள், அந்த மாதிரி உள்ளதுதான் பாடல்கள். அப்படியான ஒரு பாட்டு புஸ்தகம் தான் இந்த சுபஹான மௌலிது என்று சொல்லி பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் 1000 வருடங்கள் கழித்து யார் என்று தெரியாத, இது இவர்தான் எழுதினார் என்று அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வாசகங்களையும் அதனுடைய நடைகளையும் ரசூலுல்லாஹ் புகழ்றம்ங்கிற பேர்ல அவங்க எழுதி வச்சிருக்கிற எழுத்தையும் பார்த்தோம்னா, இது யூதர்கள் எவனா ஒருத்தன் எழுதி உள்ள தள்ளி விட்டுருக்கணும், இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம்ங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ்வை இகழக்கூடிய யூத நசரான்களிலிருந்து வரக்கூடிய சியாயிசத்திலிருந்து வரக்கூடிய அவர்களின் மூலமாகத்தான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்க முடியும். ஏன்னா உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவரால், உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒருவரால் இந்த பாட்டை அங்கீகரிக்கவே முடியாது, அந்த பாட்டினுடைய வாசகத்தை அங்கீகரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான கருத்துக்களை உள்ளடக்கிய, அபத்தங்களை உள்ளடக்கிய, முரண்பாட்டின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த செய்திகளை நம்மளால என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது.
அதுபோல அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பேரே முதல்ல தப்பு. சுபஹான மௌலிதுன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த சுபஹான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எந்த மனிதருக்கும் பயன்படுத்த முடியாது. அந்த புஸ்தகம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் சிறப்பிச்சு பாட போறோம் பாட்டு புஸ்தகம் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு தலைப்பு போட்டிருக்கிறாங்க சுபஹான மௌலிது. சுபஹான்ங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அனைத்து விதமான பலவீனங்களை விட்டும் அனைத்து விதமான அசுத்தங்களை விட்டும் மகா பரிசுத்தமானவன் என்பது அதுக்கு அர்த்தம். நீங்க குர்ஆன் நடிகைகள் பார்த்தாலும் சரி, ஹதீஸ் நடிகைகள் பார்த்தாலும் சரி, சுபஹான் அப்படின்னு அல்லாஹ்னு சேர்ந்து வந்துடும். சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்லி திக்ர் தஸ்பீஹ் செய்யறமா இல்லையா? சுபஹான் அல்லாஹ்ன்றா என்னது? அனைத்து விதமான அசுத்தத்தை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன், அனைத்து விதமான பலவீனங்களை விட்டும் அவன் தூய்மையானவன் அர்த்தம். என்னென்ன பலவீனங்கள்? தூக்கம், மறதி, மரணம், என்னது அது மாதிரியான சோர்வு, அசதி, கணவன் மனைவி, பிள்ளைகள், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அசுத்தத்தை விட்டும் எந்த விதமான ஒரு பலவீனத்தை விட்டும் மகா பரிசுத்தமானவன் அர்த்தம். அப்ப இவங்க பேர் சுபஹான மௌலிதுன்னு போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பிறந்ததுன்னு போட்டு வச்சிருக்காங்க தலைப்பு. யாரை பத்தி பாட போறோமோ அதை விட்டுப்பட்டு மௌலிது நபின்னு போட்டா கூட என்னது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தது அப்படின்னு வரும். இவங்க போட்டிருக்க தலைப்பு என்னது? அப்ப திட்டமிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இதை கருவறுத்திருக்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊடுருவ விட்டு இது இன்னார் தான் எழுதினார் என்ற எவனும் சொல்ல முடியாது. இவர் தான் எழுதினான்னு சொல்லிட்டு சும்மா 2 பேரை சொல்லி வச்சிருக்காங்க. இது கசாலி எழுதியிருக்கலாம் அல்லது கத்தீப் எழுதியிருக்கலாம். எழுதியிருக்கலாம்னால இல்லைன்ற அர்த்தம். இந்த லாம் போட்டு வந்துட்டாலே இல்லைன்ற அர்த்தம். அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பிட இந்த புஸ்தகத்துக்கு தான் ஆதாரம் இருக்குதா? கத்தீப் தான் சுபஹான மௌலிது எழுதினாருக்கு தான் ஆதாரம் இருக்குதா? அல்லது கசாலி எழுதினார் என்பதுக்கு தான் ஆதாரம் இருக்கானா? கிடையாது. இவங்க நல்லவர்கள் பேரை பயன்படுத்தி, அவர் நல்லவர்கள் அப்புறம் உள்ளது, அதாவது மக்கள் மத்தியில் அறிந்தவர்கள் பேரை பயன்படுத்தி தான் வழிகேட்டு உள்ள நுழைப்பார்கள். நீங்க உதாரணம் அந்த மதுஹபுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். சாஃபி மதுஹப்னு சொல்லுவாங்க. சாஃபி மதுஹபுக்கும் சாஃபி இமாமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவரா இந்த மதுஹபை உண்டாக்குனாரு? இந்த மதுஹபில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அனைத்துக்கும் முழு பொறுப்புதாரி சாஃபி இமாமாண்டா கிடையவே கிடையாது. சாஃபி இமாம் மரணிச்சு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எழுதி வச்சதெல்லாம் சாஃபி மதுஹபுடைய புஸ்தகமா ஆக்கி வச்சிருக்காங்க. சாஃபி மதுஹபுடைய சட்ட நூலா ஆக்கி வச்சிருக்காங்க. ஹனஃபி மதுஹப்னு சொல்றாங்க. அந்த அபு ஹனீஃபா இமாமுக்கு இந்த ஹனஃபி மதுஹபுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவர் எழுதின புஸ்தகம் உலகத்தில் ஒண்ணு கூட கிடையாது. அவர் பேர்ல பக்கம் பக்கமா டன்னா லாரியில் ஏற்றுற அளவுக்கு புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்க. அவர் பேரை நல்லவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அல்லது பாப்புலானவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்தில் நச்சு கருத்துக்களை உள்ள புகுத்துறது தான் இந்த யூத நசரானியாக்களுடைய வேலை, சியாக்களுடைய வேலை. அந்த அடிப்படையில் தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டு புஸ்தகம், இந்த பாட்டு புஸ்தகம்னு சொல்றது உங்களுக்கு யாருக்கு என்னது பாட்டு புஸ்தகம் சொல்லாது? மௌலிதுல சுபஹா அப்படின்னு தெரியலாம் உங்களுக்கு. இது ஜும்மா மேடையா இருக்குது, ஜும்மாவா இருக்குது. இல்லையாக்கா அந்த பாட்டுல என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க, என்னென்ன கோலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் படிக்கிறாங்க, எப்படியெல்லாம் அந்த பாட்டை கொண்டு வராங்க, அந்த பாட்டை எப்படியெல்லாம் டியூன் பண்ணி எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் பக்தி பரவசத்தோட படிக்கிறாங்க, காசுக்கு தக்கன எப்படி பாடுறாங்க, பணக்கார வீட்டுக்கு எப்படி பாடுறாங்க, ஏழை வீட்டுக்கு எப்படி பாடுறாங்க, இருக்கப்பட்ட வீட்டுக்கு எப்படி பாடுறாங்க, அஜரத் மோதியார் வீடு அவர் வீட்டுக்கு எப்படி பாடுறாங்க. அஜரத் வீட்டுல படிக்க மாட்டாங்க. அதாவது முத்தவல்லியா இருக்கிறாங்களா இல்லையா, ஊர் தலைவர் ஜமாத் தலைவர் அந்த வீட்டுக்கு போனாண்டா இள வீட்டுல படிக்கக்கூடிய பாட்டையா படிப்பாங்க. இந்த சினிமா பாடல்கள் சாவு வீட்டுல அப்படி படிப்பாங்களே, 1 மணி நேரம் இழுத்து படிப்பாங்களே, அந்த மாதிரியான பாட்டுகளை படிக்கிறது. காசு கொஞ்சமா தரக்கூடியது, அடிச்சு பட்டையை கிளப்பிக்கிட்டு போறது, இன்னும் நல்ல வசதி காரு பங்களா எல்லாம் கட்டி வாசல்ல 2 கார் இருந்துச்சாங்க, விடிய விடிய உட்கார்ந்து அப்படி என்னது மெய் மிரக்கக்கூடிய சினிமா பாடல்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பாட்டு மெட்டுகள்ல படிக்கிறது. இது கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு பாட்டு புஸ்தகம் தான். இது சும்மா மேடையாக இருக்கிறதுனால அந்த பாட்டு சம்பந்தமா எப்படி எல்லாம் படிக்கிறார்கள், பாட்டு படிக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியல. ஆனா முழுக்க முழுக்க பாட்டு புஸ்தகம். இந்த பாட்டு புஸ்தகத்தை தான் பேர் இப்படி போட்டிருக்கிறாங்க. சரி, பேர் உள்ள போட்டு இப்படி உள்ளாக்க வருதா இல்லையா? அந்த வரக்கூடிய வாசகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுல அவ்வளவு ஒரு மோசமான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து அவர்களை தரம் தாழ்த்தக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதை எச்சரிக்கை செய்தார்களோ அது அவர்கள் பேராலேயே கொண்டு வந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இது நம்ம என்ன பின்னாடி சொல்லுவோம். அதற்கு முன்னாடி ஒன்னு மார்க்க விஷயமாக இருக்குமேயானால், மார்க்கமாக அது இருக்குமேயானால் ஒன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கணும். இந்த ரெண்டுலையும் இல்லை என்றால் அது மார்க்கமே இல்லை. முதல்ல இந்த ரெண்டுல ஒண்ணு வரணும். இந்த சுபஹான மௌலிது பாட்டு புஸ்தகம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த பாடல்களா, அது ரசூலுல்லாஹ் தொகுத்த பாடல்களா? உடனே என்ன செய்வாங்கன்றா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் உங்களுக்கு தெரியுமா, காப் இப்னு மாலிக் உங்களுக்கு தெரியுமா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க.
சரி, இவங்கெல்லாம் யாருப்பா? ரசூலுல்லாஹ்வுடைய கவிஞர்கள். சரிப்பா, அவங்க அந்த கவிஞர்கள் படித்த பாட்டு அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க. அந்த கவிஞர்கள் ரசூலுல்லாஹ் முன்னிலையில் படித்த பாட்டு அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்களா? இல்ல. அந்த கவிஞர்கள் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்களா இல்லையா? அதை மற்ற சஹாபாக்கள் கிதாப் வடிவில தொகுத்து வச்சு ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்களா? அல்ல எல்லா சஹாபாக்கள் அந்த கவிதை எங்களுக்கு தாங்க, நாங்க அந்த கவிதையின் மூலமாக ரசூலுல்லாஹ் புகழ்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அவர்கள் கவிஞர்கள், கவிதை தெரிந்தவர்கள். அவர் நேரம் கிடைக்கும் போது ரசூலுல்லாஹ் புகழ்ந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அபூபக்கர் சித்திக் அவர்கள் கவிதையின் மூலமாக ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவிதையின் மூலமாக புகழ்ந்தார்களா? எங்கேயாவது அரிதாக ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, முஸ்ரிக்கீன்களை பார்த்து என்ன செய்வாங்க, ஆனா நபி, நான் நபிதான், என்னது நான் பொய்யன் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் அப்படிம்பாங்க கவிதை நடையில. இந்த கவிதைண்டா என்னன்னா இது எதுகை மோனையோட வருதா இல்லையா? சொல்றது எதுகை மோனையோட, இதுதான் கவிதை என்று சொல்வது. பேச்சு மாதிரி தான் இருக்கும், அது எதுகை மோனையோட என்ன செய்யும் வரும். இது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. இபாதத்தான இபாதத்து கிடையாது, மக்கள்கிட்ட பேசுறது, கவிதை வடிவத்தில் கருத்தை சொல்றது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா முஸ்ரிக்குகள் கவிதையின் மூலமாக திட்டுவார்கள். கவிதையில திட்டக்கூடிய பழக்கம் என்பது நம்ம இந்த சினிமா பாடல்கள் நீங்க பாத்தீங்களாக்க அதுல தெரியும். பாட்டு எழுதக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை திட்டி பாட்டு எழுதுவான், நமக்கு தெரியாது. இன்னொரு கவிஞன் என்ன செய்வான், எவனை திட்டானா அவனை திட்டி பாட்டு எழுதுவான். இப்படியான வண்டிகள்லாம் நிறைய ஓடும். அப்ப கவிதைகள் மூலமாக வசைபாடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது கவிஞர்கள் மத்தியில், இன்றைக்கும் இருக்கிறது. பழைய சினிமா பாடல்கள் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த மாதிரியான நிறைய இருக்கிறது. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை திட்டி பாடுவான். கண்ணதாசன் ஒரு கவிஞன் குடிகாரன், அவனை திட்டுறதுக்கு என்ன செய்வான், குடியை பத்தி ஒருத்தன் எழுதுவான். ஒருத்தன் பொம்பளை கலனா இருப்பான், அவனை பத்தி எழுதுறதுக்கு பொம்பளை மேட்டரா போட்டு எழுதுவான். இப்படியாக கவிஞர்களுக்கு இடையில சண்டை சச்சரவுகள், அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இரண்டாவது, கவிதை கோர்வையாக கொண்டு வர வேண்டும் என்றால் பொய் சொல்லணும். இதை கவிஞர்களை ஒத்துக்கொள்றாங்க. இது எல்லா இடங்களிலும் உள்ளது. கண்ணுக்கு எப்படி மை அழகோ அது மாதிரி கவிதைக்கு பொய் தான் அழகு. அது மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, புலவர் என்றால புராடு பயில தான், பொய் தான் அது. விதிவிலக்கா ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கவிதை அங்கீகரிக்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லிக்குடைய கவிதை அங்கீகரிக்கிறாங்க. அவருடைய கவிதை என்பது இஸ்லாத்தில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. கவிஞர்களே மிகவும் உண்மையான ஒரு கவிதையை சொன்னவர் இவர்தான் என்று சொல்லி லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞனுடைய கூற்றை ரசூலுல்லாஹ் ஆமோதிக்கிறாங்க. அவன் முஸ்லீம் கிடையாது, அவனுடைய கவிதை அங்கீகரிக்கிறான். அந்த கவிதையில் அவன் என்ன சொல்றான், அலா குல்லி ஷைஇன் மா அலல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர அனைத்து பொருள்களும் அழிந்து நாசமாகிவிடும் என்ற அந்த கவிதையினுடைய வரி. இதே அர்த்தத்தில் இதே கருத்தில் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. சூரத்துர் ரஹ்மான்ல குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலில் வல் இக்ராம், மகத்துவமிக்க கண்ணியமிக்க உமது இறைவனை தவிர, இவருடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து நாசமாகக்கூடியதான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஏற்ப அந்த கவிதை இருக்கு. அலா குல்லி ஷைஇன் மா அலல்லாஹு பாத்திலா, அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து நாசமாகக்கூடியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவிஞருடைய கூற்றிலே இதுதான் மிகவும் உண்மையான கூற்று அப்படிங்கிறாங்க. யாருடைய கூற்ற? முஸ்லிம் அல்லாத ஒரு கவிஞருடைய கூற்ற. அப்ப நல்ல கருத்து இருந்தா அங்கீகரிக்கலாம். குர்ஆனுக்கு நெருக்கமாக, குர்ஆனை ஒத்து ஈமானுக்கு ஒத்ததாக இருந்தால். அதுபோல இன்னொரு கவிஞர் அவர் கவிஞர் இருந்திருக்கிறார். அவருடைய கவிதைகள் ஏராளமான கவிதைகள் இருந்திருக்கிறது. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. என்ன பதிவு செய்யப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவிஞனுடைய அந்த கவிதையை சொல்ல சொன்னார்கள். நான் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சொன்னார்கள், மீண்டும் சொல்லுங்கள் என்றார்கள், நான் மீண்டும் சொன்னேன். இன்னொன்னு சொல்லுங்கள் என்றார்கள், இன்னொன்னு சொன்னேன். இப்படி 100 கவிதைகளை நான் அவர்களுக்காக அந்த கவிஞனுடைய கவிதையை நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய கவிதை ஈமான் கொண்டிருக்கிறது, அவன் ஈமான் கொள்ளவில்லை. அந்த கவிதை என்னது ஈமான் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையில். அவன் முஸ்லீம் கிடையாது, ஆனா அல்லாஹ்வை நம்புறவங்க தான் அவங்க. மக்கா முஸ்ரிக்கீர்கள் அல்லாஹ்வை நம்பினவர்கள், அல்லாஹ்வோட பலரையும் வணங்கினார்களே ஒழிய அல்லாஹ் இல்லை என்று சொல்ல கிடையாது. அவனுடைய கவிதை ஈமான் கொண்டிருக்கிறது, ஆனால் அவன் ஈமான் கொள்ளவில்லை. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் கவிஞர் அந்த கவிதையை என்ன செய்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமா பாடல்களிலே நிறைய பாடல்கள் இருக்கிறது. என்னது, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில அப்படின்னு படிக்கிறாங்களா இல்லையா? இது ஹதீஸினுடைய கருத்து தான். பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்திலேயே பிறக்கிறது, இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்திலேயே பிறக்கிறது. அவன் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாக மாறுவது பெற்றோர் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு முறையாக இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இந்த கருத்தை அவர் கவிஞன் படிக்கிறான், நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு ஒத்த கருத்தை சொல்லுவாங்க. அப்ப நல்ல கருத்து எங்க இருந்து வந்தாலும் எடுத்துக்கலாம். அவன் வணக்கமா செஞ்சான், அது வணக்கமான வணக்கம் கிடையாது.
பாடல் என்பது ஒரு டைம் பாஸ். இரண்டாவது, மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் எப்ப கிடைக்கும்? இந்த சுபஹான மௌலிதுங்கிற புஸ்தகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியணும், அவர்கள் முன்னிலையில் பாடப்பட்டிருக்கணும், அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கணும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான? கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு நீங்க விளங்கிக்கிறேன்னு கண்டவன் கண்டதையும் கொண்டு வந்து உள்ள சொல்கிற மாதிரியாக மார்க்கத்தை அல்லாஹ் வைக்கவே கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு எதை வேண்டாலும் மார்க்கத்தில் உள்ள நுழைச்சு விட்டு இதுவும் இஸ்லாம் தான் சொல்ற மாதிரி அல்லாஹ் ஒரு வாசலை திறந்து விட்டு இருக்கிறானா? இல்ல. அப்படி கொண்டு வந்து செஞ்சிருவாங்க என்பதற்காக லாக் போடப்பட்டிருக்கிறது. கடுமையான முறையில் எவனை உள்ள நுழைச்சிட முடியாத அளவுக்கு கடுமையான லாக் போடப்பட்டிருக்கிறது, பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏண்டா முந்தைய மார்க்கங்களை பொறுத்த அளவுக்கு அது முழுமையாக்கப்பட கிடையாது. ஒரு நபி மூத்தா போயிடுவாரு, அதுக்கடுத்து வேற ஒரு நபி வருவார், அவர் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவார், அந்த நபி கொண்டு வந்த கொள்கையை பிரதிபலிப்பாரு, புதுசா சட்ட திட்டங்களை வந்து அதையும் சொல்லுவாரு. இவர் மூத்தா போன உடனே வேற ஒரு நபி வந்துருவார். அந்த இடத்துக்கு இப்படி தொடர்ச்சியாக நபிமார்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் எந்த நபியும் அனுப்பப்பட கிடையாது. ரசூலுல்லாஹ் தான் ஹாத்தமுன் நபி, இறுதி முத்திரை. அவர்களுக்கு பின்னாடி எந்த ஒரு நபியும் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இதுக்கு பின்னாடி மார்க்கம்ங்கிற பேர்ல எந்த ஒன்றை எவனும் கொண்டு வந்து நுழைச்சிடக்கூடாது, எந்த ஒன்றை எவனும் கொண்டு வந்து பூத்திடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் கடுமையான முறையில் என்ன செய்யறான், அப்படியே பூட்டிடுறான். என்ன, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருள் கொடைகளை நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக ஒப்புக்கொண்டேன் அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. நம்ம மக்களுக்கு இதனுடைய அர்த்தம் விளங்கல, இதனுடைய கருத்து விளங்கல, இது என்ன சொல்லுதுங்கிறது விளங்கல. ஆனா ஒரு யூதனுக்கு விளங்குச்சு. இந்த மார்க்கத்தினுடைய இந்த வசனம் என்ன பேசுகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு யூதன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். உமர் ரலியல்லாஹு அவர்களை ஒரு யூதன் சந்திக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அமீருல் முஃமினீன் அவன் ஏத்துக்கிற மாட்டாங்க, உமர் அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு, உங்களுடைய இறை தூதருக்கு அருளப்பட்ட அந்த ஒரு வசனம் எங்களுடைய இறை தூதருக்கு அருளப்பட்டிருக்குமேயானால் அதை நாங்க மிகப்பெரிய ஒரு திருநாளாக கொண்டாடி இருப்போம். ஏண்டா எங்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள், அந்த வேத அறிஞர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க பண்ண அநியாயம் அவங்க பார்த்தாரு. கண்டதையும் வாயில வந்ததெல்லாம் மார்க்கம் உண்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு எழுதுவான், அல்லாஹ் வந்து சொல்லிடுவான், அல்லாஹ் இப்படிதான் சொன்னான்னு சொல்லிடுவான். அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுவான், இப்படிதான் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிடுவான். இப்படி என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கை வேலைகளை வந்து என்ன செஞ்சாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, உங்களுடைய தூதருக்கு அருளப்பட்ட இந்த ஒரு வசனம் எங்களுடைய இறை தூதருக்கு அருளப்பட்டிருக்குமே, ஆனால் அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு திருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம், பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு அந்த யூதர் சொல்வார். அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, அது என்ன வசனம் இவருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் எதை சொல்ல வராருன்னு தெரியல, என்ன வசனம் கேட்பாரு. அப்ப அந்த யூதன் சொல்லுவான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று இறைவன் சொல்றானே, இந்த கேரண்டி எங்கள் மார்க்கத்துக்கு இல்ல, எங்களுடைய வேதத்துக்கு இல்ல. அதனால அவங்க அவ்வளவு அநியாயம் பண்ணாங்க. மார்க்கத்தை அறிந்துங்கிற பேர்ல, அறிஞர்கள்ங்கிற பேர்ல, மதகுருமாருங்கிற பேர்ல வயிறு வளர்க்கறதுக்காக, அற்ப கிரயத்துக்கு விற்பதற்காக இல்லாத வேலைகள் எல்லாம் பண்ணதை பார்த்துட்டு இந்த வசனம் எங்கள் இறை தூதருக்கு அருளப்படவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு இந்த வசனம் விளங்குச்சா? விளங்கிருந்தானே உள்ள வந்து நுழைச்சிருப்பாங்களா? இஸ்லாம்ங்கிற லேபிள்ல எத்தனை பேர் உள்ள வந்திருக்குது, இஸ்லாத்துல இல்லாம ஒருத்த மௌத்தா போக முடியல. மௌத்தா போனா என்ன செய்யணும் மார்க்கத்தில் இருக்குது, ஆனா இவன் செய்யறத மட்டும் மார்க்கத்தில் இல்லாதது, நடைமுறை அம்புட்டு மார்க்கத்துக்கு எதிரானது, ரசூலுல்லாஹ் காட்டாதது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காதது, ரசூலுல்லாஹ் சொல்லி தராதது. எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிறதும் மார்க்கத்தில் உள்ளதும் இருக்கிறது, இல்லாதையும் போத்திட்டாங்க. அட ஒரு பாங்கு எப்படி சொல்ற மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பாங்கு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். பிலாலுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது எப்படி, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் உட்காந்து பாங்க மைக்க போட்ட உடனே இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி இப்படிங்கிற ஸலவாத் ஓதுறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்ல, இப்படி ஸலவாத் ஓதுறது. இப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் உண்டாக்கி கொடுக்கல. இப்படி ஏராளமான விஷயங்கள் மார்க்கம் ஒன்று இருக்கும், மார்க்கத்தில் இல்லாத உள்ள சொருகப்பட்டிருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். எது இருக்கிறது இது இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன், அந்த கேரண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வகையை நம்ம பாதுகாப்போம், இந்த மார்க்கத்தை நம்ம பாதுகாப்போம், இந்த வேதத்தை நாம் பாதுகாப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அந்த முழுமை அடைந்து இருக்கா இல்லையா? அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பண்ணக்கூடிய உபதேசத்துல கடைசியா ஒரு உபதேசம் பண்றாங்க. என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு தூது செய்தியா அனுப்பப்பட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனான்னு கேட்கிறாங்க. வகையாக வந்த அனைத்து விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேனா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த அந்த தோழர்கள், ஒட்டுமொத்த தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒத்த வரியில சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாம், ஒன்ன கூட நீங்களுக்கு மறைக்கல அப்படின்ட்டு. இது சம்பந்தமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
இறைவன் புறத்திலிருந்து வந்த வகி செய்திகளை எதையாவது ஒன்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, மறந்து விட்டார்கள் அல்லது மறைத்து விட்டார்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யனுங்கிறாங்க. அவர்களை கண்டித்து அருளப்பட்ட வசனங்களை மக்களுக்கு முன்னாடி ஓதி காமித்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டித்தார்கள் வசனத்தையும் அதையும் மக்கள் மத்தியில் ஓதி காமிச்சாலும் மறைக்கல. யார் வேதத்தை மறைக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர் என்று அல்லாஹ் வசனத்தை அருள்றான். மக்களுக்கு நாம் வேதத்தை தெளிவுபடுத்தியதை யார் மறைக்கிறார்களோ, அது மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் யார் மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர் வசனம் இருக்கிறது. நபியே, நம்ம தூது செய்தியில் எந்த ஒன்றையாவது நீ சொல்ல மறந்து விட்டால், சொல்லாமல் விட்டு விட்டால் நீங்கள் தூது செய்தியை முழுமைப்படுத்தியவராக ஆக மாட்டீர்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்குது. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வசனத்தெல்லாம் மேற்கோள் காட்டி என்ன செய்றாங்க, சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் எந்த ஒன்றையாவது மறைத்து விட்டார்கள், சொல்லாமல் போய்விட்டார்கள் என்று எவனாவது சொன்னா அவன் மிகப்பெரிய ஒரு பொய்யை இட்டு கட்டுகிறான் என்று சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? இப்படி ரபியுல் அவ்வல் உட்கார்ந்து பாட்டு படிக்கணும்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் வந்து ரபியுல் அவ்வல் பிறை 12 நான் பிறந்திருக்கிறேன், நீங்க ரபியுல் அவ்வல் மாதம் வந்ததிலிருந்து 12 நாளும் உட்கார்ந்து நீங்க என்ன செய்யணும், பாட்டு படிக்கணும், நீங்க என்ன செய்யணும், எனக்காக பைத்து ஓதணும், நீங்க என் மீது ஸலவாத் சொல்லணும், நீங்க எனக்காக சலாம் சொல்லணும், 100 முறை சலாம் சொல்லணும்னு சொன்னாங்களா? அப்படி ஒரு வழிமுறை உண்டாக்கி இருப்பாங்களா இல்லையா? ஒரு வணக்கமாக இருந்தால், ஒரு இபாதத்தாக இருந்தால் செஞ்சிருப்பாங்க. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு ரசூலுல்லாஹ் செய்யல, தனக்கு தானே எப்படி செய்யறது? சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? நீங்க எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீர்களோ அதை விட மேலாக, கோடிக்கு மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசித்தவர்கள் யார்? சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணுண்டா உயிரை விடவும் தயாராக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி வாய்ப்பு இல்லை. நம்மளும் அப்படி இருந்தா அப்படி செஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹ்வுக்கு உயிரை கொடுக்க நம்ம தயாரா இருப்போம். ஏன்? அவர்களை விட நம்மளுக்கு உயிர் முக்கியம் கிடையாது. உயிரை விட மேலானவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ். அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ரபியுல் அவ்வல் உட்கார்ந்து பாட்டு படிச்சாங்களா? மௌலிது ஓதினார்களா? இந்த மௌலிது அந்த காலத்துல இல்ல. சரி, அவங்களா வச்சிருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்காக தெரியுமா இல்லையா? அவங்க உண்டாக்குனாங்களா, செஞ்சாங்களா? இன்னும் சொல்ல போனா மார்க்கம் என்பது நம்ம உண்டாக்குறது இல்ல மார்க்கம். இது சஹாபாக்கள் விளங்கியே வச்சிருக்கிறாங்க. ஒரு வசனம் வருகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள். மக்களை, இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் அருளப்படுகிறது. அருளப்பட்ட ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியில் ஓதி காட்டுறாங்க, இந்த வசனம் இறங்கப்பட்டிருக்குது. அப்ப சஹாபாக்களுக்கு அரபி தெரியும் தானே? எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் அதிகமா இல்லாட்டாலும் சில பேர் இருந்தார்கள். அவர்கள் தான் குர்ஆன் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சஹாபாக்கள், அல்லது எழுத படிக்க தெரியாட்டாலும் தன்னால் வாயால உண்டாக்க முடியுமா இல்லையா? அவர்கள் யாராவது ஒரு ஸலவாத்தை உண்டாக்கினார்களா? ஒரு ஸலவாத்தை உருவாக்கினார்களா? மார்க்கம் என்றால் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். நாம உண்டாக்குறது இல்லை ஸலவாத்து, நாம உண்டாக்குறது இல்லை சலாம். அப்ப சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், யார சொல்லலாம். ஸலவாத்து நாங்கள் எப்படி சொல்வது, எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் கேட்டாங்க. சலாம் சொல்றது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அத்தையாத்துல விவரமா இல்லையா? இந்த ஸலாத்தை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸலவாத்து சொல்வது என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்லி தாருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஸலவாத் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்ல ஸலாத்தன் வாஹிதத்தன் ஃபக்கத் ஸல்லல்லாஹு அஸ்ர பிஹா. யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அப்ப சஹாபாக்கள் ஸலவாத்தை உண்டாக்கவில்லை, உருவாக்கவில்லை. ஏன்? நம்மளா உண்டாக்குறது, நம்மளா உருவாக்குறது மார்க்கம் கிடையாது. ஒருவேளை சஹாபாக்கள் உண்டாக்கி ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்ததா மார்க்கமா போயிருக்கும். சஹாபாக்கள் ஒண்ணு செஞ்சு அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சான்னு வைங்க, ஆமோதிச்சான்னு வைங்க, சரின்னு சொல்லிட்டான்னு வைங்க, அது மார்க்கமா போயிடும். ஆனா அப்படி செய்யல. மார்க்கம்னா இறைவன் புறத்திலிருந்து வரணும், இறை தூதர் நம்மளுக்கு கற்று தரணும், அவர்கள் சொல்லி தரணும் என்று விளங்கியதன் அடிப்படையில் தான் ஸலவாத்தே எப்படின்னு கேட்டாங்க. இவன் உட்கார்ந்து எழுதி வச்சிருக்கான் 1000 ஸலவாத்துங்கிற பேர்ல 1000 ஸலவாத், நரக ஸலவாத்தின் பேர் அப்படித்தான் பேர் போடுவாங்க. எப்படி இந்த சுபஹான மௌலிதுக்கு பேரை வச்சிருக்காங்களோ, அல்லாஹ் பிறந்தது என்று பேர் வச்சிருக்கானோ, அந்த மாதிரி ஸலவாத்துன் நாரியா, நரகத்திற்குரிய ஸலவாத்துன்னு பேரை வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவன் இஷ்டத்துக்கு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் இப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு ஸலவாத்தை உண்டாக்குறான். ரசூலுல்லாஹ் அந்த வசனம் அருளப்பட்டவுடன் சஹாபாக்கள் கை பண்ணு ஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், ஸலவாத்தை எங்களுக்கு கற்று தாருங்கள்னு கேட்கறாங்க. இவன் உட்கார்ந்துட்டு என்ன செய்றாங்க, ஸலவாத்தை அவன் இஷ்டத்துக்கு உண்டாக்கி வச்சிருக்கான். நீங்க அந்த அசருக்கு அப்புறம் இதை ஓதுனையாக உங்களுக்கு 80 வருஷத்துக்கு பாவம் மன்னிக்கப்படும் எழுதி வச்சிருக்கான். 1000 வருஷத்துக்கு பாவம் மன்னிப்பு அவன் இஷ்டத்துக்கு இப்படி மார்க்கத்துல உண்டாக்கி வச்சிருக்கான். அப்ப இப்படியா மார்க்கத்தை அல்லாஹ் விடவே கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தனும் தன்னுடைய இஷ்டத்திற்கு மார்க்கத்தில் நுழைக்கிற மாதிரியான ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஆனா நுழைப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. நுழைச்சிருவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு மார்க்கம் விட்டு சேர்ப்பாங்க,
இது சஹாபாக்களாக இருக்கக்கூடிய சிலரிடத்திலேயே இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும். நான் மறுமையில ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாங்க. மறுமை நாள்ல நீர் தடாகத்துல, ஹவுசர் என்ற நீர் தடாகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக நீர் போட்டக்கூடிய அந்த இடத்துல நிற்கக்கூடிய நேரத்துல சில சஹாபாக்கள் வருவார்கள், சில சஹாபாக்கள் வருவார்கள். நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். அப்படியான சில தோழர்கள் வருவார்கள். வந்தா தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே லா தத்ரி மா அஹதக ஃபஹதுக். அது உங்களுக்கு, அதாவது அவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லிடுவான். உங்களுக்கு மரணத்திற்கு அப்புறம் அவர்கள் எதை உண்டாக்கினார்கள், புதுசா உண்டாக்கினார்கள், என்னத்தை உண்டாக்கினார்கள், என்ன செஞ்சார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த தடாகத்தில் நீர் தர முடியாது, நல்லா தடுத்து நிறுத்திடுவான். ஆனா அதுக்கப்புறமும் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் அதை எச்சரிக்கை செய்றாங்க. மக்களுக்கு உரையாற்றக்கூடிய ஒவ்வொரு உரையிலையும் இந்த உரையை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உபதேசத்தை சொல்வார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வஹைருல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் நடைமுறைகளில் சிறந்தது முஹம்மது ஆகிய என்னுடைய வழிமுறை நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்வார்கள். ஒவ்வொரு மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய ஒவ்வொரு வழிகேட்டு பிதுஅத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி சொன்னாங்க. அது மாதிரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது அனுமதி இல்லாமல், உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை, ஒரு காரியத்தை, ஒரு செயலை எவனாவது செய்தால், மார்க்கம் என்ற பெயரில் செய்தால் அது நிராகரிக்கப்படும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நிராகரிக்கப்படும். இப்படி எச்சரிக்கை செஞ்சாங்க. கொண்டு வருவாங்க, மார்க்கம் என்று அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா மார்க்கத்தில் இருக்காது, என்னுடைய அங்கீகாரம் அதில் இருக்காது, நான் சொன்னதாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பாட்டு புஸ்தகம் தான் இந்த சுபஹான மௌலித் என்பது. இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய. இன்னும் சொல்ல போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே, லா துத்ரூனி கமா அத்திரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்ன சொல்லுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காங்க. அப்ப தூதர் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வை புகழ்றது. தூதர் என்று புகழ்றது அவங்க சொன்ன அடிப்படையில் வாழ்றது, அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழ்றது, அவர் கற்றுத்தந்த வணக்கங்களை செய்வது, அவர் கற்றுத்தந்த திக்ர்களை செய்வது. சுபஹான மௌலிதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய பாதகமான வரிகள் அதுல இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது, மலிந்து கிடக்கிறது. அதை படித்தால் நரகத்திற்கு, நிரந்தர நரகத்திற்கு கூடியவராக மாறிவிடுவீர்கள். அந்த குழந்து விட்டு எறியக்கூடிய நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹான மௌலிதும் சூடான நரகமும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம். அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொன்னோம். இந்த பாட்டு புஸ்தகத்தில் வந்து அது ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுகிறங்கிற பேர்ல வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய, ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு பணியை என்ன செய்யறாங்க, கச்சிதமா அந்த கவிஞன் செஞ்சிருக்கிறான். அந்த பாடல் ஆசிரியன் எவன் என்று தெரியாத, யார் என்று தெரியாத, இன்னார் என்று அறியாத. இது வந்து இன்னார் என்று தெரியாத மொட்டைக்கடையா செஞ்சுருவோமா இல்லையா? ஹதீஸ்கள்ல இந்த மாதிரி யாருன்னு தெரியாதவர் வந்தா ஹதீஸை தூக்கி தள்ளி விட்டுருவாங்க. மஜ்ஹூல், யாருன்னு தெரியாது, அறியப்படாதவர், இவர் யாருன்னு தெரியாதவர். எவ்வளவு பெரிய செய்தியை கொண்டு வந்திருந்தாலும், எவ்வளவு நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, அசிங்கமான செய்தி, என்ன செய்தியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் 5 பேர்ல ஒரு ஆள் இன்னாருன்னு தெரியலன்னு வைங்க, தள்ளி விட்டுருவாங்க. இந்த எழுதுனது யாருன்னு மொத்தமா தெரியல. அப்பதான் தூக்கி கடாச வேண்டிய ஒரு பொருள் தான். ரெண்டாவது இருக்கக்கூடிய வாசகங்கள், ரசூலுல்லாஹ்க்கு சலாம்ங்கிற பேர்ல வந்து ஒரு ஆளையே வந்து 35-40 தடவை சலாம் சொல்றாங்க பாட்டு படித்துக் கொண்டு. இப்படி ரசூலுல்லாஹ் பாட்டு படித்துக் கொண்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா? அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாய், அஸ்ஸலாமு அலைக்க அத்கலத்துக்கியாய், அஸ்ஸலாமு அலைக்க அவர், அஸ்ஸலாமு அலைக்க இவர, நோயை தீர்ப்பவர், அதை தீர்ப்பவர், இதை தீர்ப்பவர், அப்படிங்கிறவர், இப்படிங்கிறவர், என்னென்ன சொல்லணும் ஒரு ஆளை பார்த்து. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சாஹ் பார்த்து இப்படி சொன்னா ஒத்துக்குவாங்களா? பள்ளிவாசலுடைய பேசி இமாமே, ஜும்மா பள்ளியினுடைய இமாமே, அவரை இவரை, கண்ணாடி போட்டவரை, குண்டா இருப்பவரை, நல்ல சட்டி சோறு திங்கக்கூடியவரை இப்படின்னு சொன்னோம்னா ஒத்துக்குவாங்களா? கத்தம் ஓதி காசு பார்க்கக்கூடியவரை, பாத்தியா ஓதி வருமானம் பார்க்க, இப்படி தான் சொன்னா ஒத்துக்குவாங்களான்னு கேட்கிறேன். இப்படி என்ன செய்யறாங்கன்னா ஒரு 35 தடவை பாட்டு படிச்சுக்கிற சலாம் சொன்னா ஒத்துக்குவாங்களா? இப்படி எழுதி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஹாபாக்கள் சலாம் சொல்றாங்களா இல்லையா? அவங்க வந்து யா ரசூல் சலாம் அலைக்கும், யா முஹம்மது சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும். அதே மாதிரி என்னது யா நபி சலாம் அலைக்கும், இப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்படி சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்படி அந்த சஹாபாக்களும் சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? யா நபி அல்லாஹ்னு கூப்பிடுவாங்க, யா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிம்பாங்க. யா ரசூல் அல்லாஹ் அப்படிதான் கூப்பிடுவாங்க. யா நபின்னு கூப்பிட மாட்டாங்க, யா ரசூல்னு கூப்பிட மாட்டாங்க. இது அவமரியாதை. அதே மாதிரி யா முஹம்மது சஹாபாக்கள் கூப்பிடுவாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றான் குர்ஆன்ல வந்து, நீங்கள் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல நீங்க அழைக்காதீர்கள். இப்ப நம்ம கூப்பிடுவோம், அபூபக்கர்னு கூப்பிட்டுருவோம்,
என்னது அப்துல் காதர்னு கூப்பிட்டுருவோம், அவரேன்னு கூப்பிடுறோம், இவரேன்னு கூப்பிட்டுருவோம். அப்படி முகம்மதுன்னு கூப்பிடக்கூடாது. இவங்க பாட்டு எழுதி வச்சிருக்காங்க, யா முகம்மது எழுதி, ஓ முகம்மதே அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. யா நபி சலாம் அலைக்கும், ஓ நபியே சலாம் அலைக்கும், ஓ ரசூலே சலாம் அலைக்கும். இப்படி சஹாபாக்கள் யாரும் சலாம் சொன்னது கிடையாது. இப்படி ஒரு சலாம் சொல்லக்கூடிய வழிமுறையே கிடையாது. யா நபி அல்லாஹ் அப்படி கூப்பிடுவாங்க, யா ரசூல் அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு கண்ணியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை வைத்த இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம்ங்கிற பேர்ல வந்து என்ன செய்யறாங்க, இப்படி எழுதி வச்சிருக்காங்க. என்னது அவமரியாதையாக, கொச்சையாக, தர டிக்கெட் ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் புகழ்றவங்க அந்த சம்சுன் அந்த பதுருன் அந்த நூறும் ஃபௌக நூரி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் தான் சந்திரன், நீங்கள் தான் சூரியன், ஒளிக்கு எல்லாம் ஒளியானவர், மேலானவர் எழுதி வச்சிருக்கான். ஒளிக்கு எல்லாம் ஒளியானவர் ரசூலுல்லாஹ்வா? ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை ஒளி சிராஜம் முனீரா, ஒளி வீசும் விளக்காக நம்மளை அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி குர்ஆனை வந்து ஒளின்னு சொல்றான், நூறுன்னு அல்லாஹ் சொல்றான், நூறு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வேதத்தை நூறுன்னு சொல்றான். ஆனா ஒளிக்கு எல்லாம் ஒளிங்கிறது யாரு? அல்லாஹ். வல்லாஹி நூறு சமாவாத்தி வல்லர், வான பூமிக்கெல்லாம் ஒளியானவன் அவன் தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிக்ராஜ் இரவுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஹல் தரா ரப்பக, நபியே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா? மிக்ராஜுக்கு போனீங்களா, அங்க உங்க இறைவனை பார்த்தீர்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், ஹுவ நூருன் அன்னா யுராவு, அவன் ஒளிமயமானவன், பிரகாசமானவன், ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும்? அப்ப முழு ஒளிக்கு சொந்தக்காரன் அல்ல, ஒளிக்கு எல்லாம் ஒளியானவர் அப்படி சொல்லவே கூடாது. அரசன் ஒருத்தனை சொல்லலாம், அரசனுக்கெல்லாம் அரசன் சொன்னா அப்படி அந்த பேரே ரசூலா தப்புங்கிறாங்க. ஒருத்தன் அரசன் சொல்றது தப்பு கிடையாது, அரசனுக்கெல்லாம் அரசன் அப்படி பேர் வைக்க கூடாது, மலிக்குல் அம்லாக் அப்படின்னு பேர் வைக்க கூடாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒளின்னு ஒருத்தனை சொல்லலாம், ஒளிக்கு எல்லாம் ஒளியானவர் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரியாக அதுல வருது. அதே மாதிரி அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், வதுனூபில் மூஃபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர்ங்கறாங்க. இது ஒரு பச்சையான சிறுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சதுக்கு அப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா, நான் என் இறைவனிடத்துல ஒவ்வொரு நாளும் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிப்பான், அவன்கிட்ட நான் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேங்கிறாங்க. இவன் உட்கார்ந்துகிட்டு நபி நீங்க தான் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், எங்களுடைய பெரும் பாவத்தை விபச்சாரம் பண்ற நபியே நீங்க என் பாவத்தை மன்னிக்கணும், சிறுக்கு வச்சிருக்க நபியே என் பாவத்தை மன்னிப்பாங்களா நபி? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்காவது கொடுத்துருக்கானா? எனக்கு ஒருத்தன் தப்பு செய்ய நான் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேன். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு ஒருத்தன் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாங்க. அந்த மன்னிக்கிறதுல இது அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவம். சரி, நீ என்ன ரசூலுல்லாஹ்க்கு தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்கறதுக்கு? உனக்கு ரசூலுல்லாஹ்க்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நீ ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தியா, ரசூலுல்லாஹ்வை திட்டினியா, ரசூலுல்லாஹ்வை அடிச்சியா, ரசூலுல்லாஹ்வை பேசினியா, யுத்தகலத்துல ரசூலுல்லாஹ்வை சந்திச்சியா? நீ இது எப்படி நீ சொல்லலாம்? நீ கஃபாருங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய பேரு. அதே மாதிரி என்னது அப்படி பச்சையா என்ன செய்றாங்க, இந்த மாதிரி ஏராளமான வசிகள் நபியினுடைய முகத்தை பார்த்தவன் அப்படியே என்னதுவான், அப்படியே பெரும் மகிழ்ச்சி இதுல வந்துருவான் அப்படிங்கிறாங்க. அபூஜஹல் 1000 வாட்டி பார்த்தான், உத்பா 1000 வாட்டி பார்த்தான், ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தான், ஒண்ணும் நடக்கல. இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? வரல. போர்க்களத்துல சந்திச்சாங்க. போர்க்களத்துல எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் முகத்தை நேரா பார்த்தாங்க. நபியே உங்களுடைய திருமுகத்தை பார்த்தவன் பாக்கியம் பெற்று விட்டான். எங்கடா பாக்கியம் பெற்றான்? அவனா பாக்கியம் பெறுவான்? ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தா பாக்கியம் பெற்றுவானா? பாக்கியம் பெற்று இருக்கிறானா? ரசூலுல்லாஹ் முத சொல்லக்கூடிய நேரத்தில் தப்பன் லக அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டு நாசமா போன மணலி கொட்டினானே அபூ லஹப், கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வராம தானே செத்து போனான். அப்ப இப்படி ஏராளமான செய்திகள், முரண்பாடுகளின் மொத்த உருவமாக, சிறுக்கினுடைய மொத்த வடிவமாக ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கிறது என்றால் இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. இதை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்பதுதான். இதை தீயிட்டு கொளுத்தினால்தான் நாம நரகத்திலும் தப்பிக்க முடியும். இதை நம்ம ஓதி நம்ம காசு வர்றாங்க சோறு வர்றாங்கன்னு போனீங்க, நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாகத்தான் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.